பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? வாக்கு தத்துவத்துக்கு அப்புறம் தான் சோதனை. அந்த சோதனையில சரியா இருந்துட்டோம்னா நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். இல்லைன்னா என்ன காரியம் நடக்கும் அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நேற்று தொடர்ச்சியா பார்க்க போகிறோம். இன்னைக்கு பாருங்க, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பைபிள்ல வாசிக்கிற நல்லா கவனிச்சு பாருங்க. அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். ஏன் இந்த கனவீனமான காரியம் சாராய்க்கும் ஆபிரகாமுக்கும் நேரிட்டது? இந்த 16ஆம் அதிகாரத்தை நீங்க முழுசாவே தியானிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஆபிராமுடைய வாழ்க்கையிலயும் ஒரு சின்ன சின்ன சஞ்சலப்பு இருக்கும், ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஆபிராமுக்கும் சாராய்க்கும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல சாராயுடைய பணிப்பெண்ணாகிய ஆகாருக்கும் பிரச்சனை ஏற்படும். கர்ப்பஸ்திரியா இருக்கும் போதே அந்த பெண் கிளம்பி வீட்டை விட்டு வெளியே போக பார்ப்பாங்க. ஏன் இந்த பிரச்சனை? ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? என்னை கனம் பண்ணவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆனா இங்க 3 பேருமே கனம் பெறல. யாருன்னா ஆபிராம் கனம் பெறல, சாராய் கனம் பெறல, ஆகாரும் கனம் பெறல. கனத்துக்கு முக்கியமான ஒரு காரியமே சமாதானம். 3 பேருக்குள்ளேயும் சமாதானம் இல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்ல. என்ன காரணம்? கொஸ்டின் மார்க். என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை இதோ ஆபிராம் மறந்து போனார், சாராயுடைய பேச்ச கேட்டார். நேற்று தினத்துல பார்த்தோம். அதனுடைய விளைவுதான் குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு, ஆபிராமுக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. இதோ சாராய்க்கு கன குறைவாக நடத்தப்பட்டார். அது மாத்திரமா, பாவம் அந்த ஆகார், அவங்களுக்கும் பிரச்சனை வந்தது. ஆபிராமும் சாராயும் செய்த தவறு நிமித்தம் ஆகாருக்கும் பிரச்சனை, வீட்டை விட்டு வெளியே போகிற சூழ்நிலை. தயவு செய்து எனக்கு பிரியமான சொன்னமே, கர்த்தருடைய வாக்கு தத்தம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க தயவு செய்து சரியா செவி கொடுத்து அதுல ரொம்ப சரியா இருந்தீங்கன்னா தான் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இல்லைன்னா நீங்களும் கஷ்டப்படுவீங்க. உங்களால உங்க கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களும் உங்களால கஷ்டப்படுவாங்க. தயவு செய்து இந்த மாதிரி நாம் கஷ்டத்துக்குள்ள அகப்படாதபடிக்கு, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ள அகப்படாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வாக்கு தத்தத்துல சரியா இருப்போமானா நமக்கு எந்த கஷ்டமும் வராது. இல்லைன்னா நம்ம இதே மாதிரிதான் இவங்களை போல நம்ம எடுத்து வைக்கிற எந்த காரியத்திலையும் கஷ்டப்படுவோம். எனக்கு தெரிந்த ஒரு சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. வாக்குத்தத்தம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க அந்த வாக்குத்தத்த வசனத்தையே மறந்துட்டாங்க. கர்த்தர் சொன்ன வாக்கை மறந்து போய் அவங்க இஷ்டத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையில நடக்கும் போது அவங்களுக்கு சமாதானமே இல்லை. எங்கெங்கயோ போய் ஜெபம் பண்றாங்க. இதோ அநேக சுவிசேஷ ஊழியம் செய்யறவங்க பாஸ்டர்மார்களை தீர்க்கதரிசியை பார்த்து ஜெபிக்கிறாங்க. கடைசியில பார்த்தா ஒரு ஊழியக்காட்ட போய் நிக்கும் போது கடைசியில் ஆண்டவர் பேசுறாரு, நீ எங்க போனாலும் நிம்மதியை பார்க்க முடியாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கலையே, என்னுடைய வார்த்தையில நீ கவனமா இல்லையே, நான் உனக்கு என்ன சொன்னேன், நீ எனக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கர்த்தர் அவர்களை பார்த்து கேட்கும் போதுதான் அவங்களுக்கு ஞாபகமே வருது. ஆமா இல்ல, கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரேன்னு சொல்லி அவங்க வாழ்க்கைய கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுத்தாங்க. இந்த மாதிரி கஷ்டம் எதுக்குங்க நம்ம படணும்? தயவு செய்து கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மட்டும் என்னைக்கு மறக்கிற ஒரு மகனாய் மகளாய் நாம் இருக்கவே கூடாது. கர்த்தர் நம்ம கிட்ட அததான் எதிர்பார்க்கிறார். செபிக்கலாம் மகன்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இன்னைக்கு தகப்பனே உடைய வாக்குத்தத்தத்தை மறந்து போன ஆபிராமுடைய ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடந்த சஞ்சலத்தையும், சாராயுடைய வாழ்க்கையில் நடந்த கனவீனத்தையும், ஆகாருடைய வாழ்க்கையில் நடந்த ஆண்டவர் ஆசீர்வாத குறைவையும் நாங்க பார்த்தோம்ப்பா. என்னைக்குமே உடைய வாக்குத்தத்தத்தை நாங்க மறக்கவே கூடாது. தகப்பனே, இவங்கள மாதிரி நாங்க கஷ்டப்படக்கூடாதுப்பா. ஒவ்வொரு நாளும் நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற வரையிலும் அதை பிடித்து நாங்க செபிக்க, வாக்குத்தத்தங்களையே ஆண்டவர் நினைவு கூற கர்த்தருடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உடைய பிரசனம் எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ச்சியா ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.